ஹலோ கைஸ், எஸ்பிஐ பிஓட நோட்டிஃபிகேஷன் அவுட் ஆயிருக்கு. ஸோ நம்ம எப்போ வரும் நம்ம காத்துட்டு இருந்தோம். எஸ்பிஐ பிஓ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வேகன்சி வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் 600 டோட்டலாக பேக்லாக் வேகன்சியோட சேர்த்து 600 வந்திருக்கு. நம்ம வேகன்சி அதிகமாக எதிர்பார்த்தோம், இருந்தாலும் கம்மியாக வந்திருக்கு. இது பெருசாக நெகட்டிவாக எடுத்துக்க வேணாம், பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். ஏன்னா எக்ஸாம்ஸ் இல்லாத டைமில் ஒரு எக்ஸாம் எங்கேஜாக நம்ம போகிறோம். எஸ்பிஐ எதிர்பார்த்துருப்பீங்க, ஆனால் நம்ம அது பெருசாக அதை பற்றி கேர் பண்ணிக்க வேணாம். வேகன்சி கொடுத்துருக்காங்க, இதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம படிக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இந்த எஸ்பிபிஓக்கு நாளையிலேருந்து அப்ளை பண்ணலாம். 27th 16th January வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி எக்ஸ்பெக்டட் டேட் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, ஆல்ரெடி 8th March வந்து ஸ்டார்ட் ஆகும். ரீபூட் பேட்ச்லேயே சொல்லியிருந்தோம், அந்த டேட் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மெயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வீக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டென்டேட்டிவ்லி செகண்ட் வீக்லேருந்து ஏப்ரல் செகண்ட் வீக்லேருந்து கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பேசினது தான், மேல வந்து ப்ராசஸ் முடியும். இங்க மே ஜூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜூன்ல மேபி ஜாயினிங்கா இருக்கலாம். கரெக்ட், ஓகேங்களா? அதுதான். இதுல அப்புறம் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் பிரிலிம்ஸ்ல சேஞ்சஸ் இருக்கு. ஆமா, பெரிய சேஞ்சஸ் இருக்கு. பிரிலிம்ஸ்ல வந்து நம்ம எப்பயுமே 30 ஃபார் இங்கிலீஷ் இருந்திருக்கும், 30 கொஸ்டின்ஸ் 30 மார்க். பட் இப்போ பிஓ ப்ரிலிம்ஸ்ல, எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ்ல 40 கொஸ்டின்ஸ் 40 மார்க். இங்கிலீஷ்க்கு கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ரீசனிங் வந்து 30 கொஸ்டின் 30 மார்க் அண்ட் குவான்ஸ் வந்து 30 கொஸ்டின் அண்ட் 30 மார்க். ஸோ டோட்டலாக எல்லாம் அந்த ஓவரால் மார்க்லாம் அப்படி தான் இருக்குது. இங்கிலீஷ்க்கு மட்டும் கொஞ்சம் ப்ரிலிம்ஸில் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயின்ஸ்லையுமே ஒரு மேஜர் சேஞ்ச் இருக்குது. என்ன சேஞ்சஸ் அப்படின்னா, கரண்ட் அஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் 50 கொஸ்டின் 60 மார்க்காக இருந்தது. இப்போ 60 கொஸ்டின் 60 மார்க்காகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு வெயிட்டேஜ் வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. எப்படின்னா மார்க்கோட ஆவரேஜ் பண்ணியிருக்காங்க. மார்க்கை 40 கொஸ்டின்ஸ் அப்படின்னா 20 மார்க் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி எந்த சேஞ்சஸும் இல்லை. இதில் நம்ம வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, கரண்ட் அஃபேரை கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக நல்லா படிக்கணும். ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா நமக்கு 60 போது இன்னுமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ். ஏன்னா கரண்ட் அஃபேர் இங்கே தான் இருக்குது. நம்ம நல்லா அதை கிளியராக படித்தோம் அப்படின்னா ஸ்கோர் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். அது அண்ட் முக்கியமாக வந்து ரீபூட் பேட்ச்ல ட்விஸ்டட் பிடிஎஃப்லாம் இருக்குது. ஸோ அது ரொம்பவே இப்போ. ஸோ ரீபூட் பேட்ச் பற்றி நம்ம சாரே சொல்லுவார். எஸ் கைஸ், ரீபூட் பேட்ச்ல நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இங்கே நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணமோ அதே டேட் எக்ஸாக்டா வந்திருக்கு. 8th March ஆன்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம், அதே தான் வந்திருக்கு. மெயின்ஸ் எக்ஸாமும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் செகண்ட் வீக் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். உள்ளார 20th April அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பண்ணியிருந்திருக்கோம். ஸோ செகண்ட் வீக் ஆன்வர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி அந்த டேட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த டேட்டை பேஸ் பண்ணி ஷெடியூல்ஸ் எல்லாமே பக்காவாக பேலன்ஸ்டாக கொடுத்துருக்கோம். ஸோ ரீபூட் பேட்சை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் கீழே இருக்குது. உங்களுக்கு தான் டவுட் அப்படின்னா ஃபார்மும் கீழே இருக்குது, ஃபில் பண்ணுங்க. மெண்டார் வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. எஸ் கைஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வேற ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னாலுமே நம்ம அந்த ஃபுல் டீடைல் வீடியோ ஆர் நோட்டிஃபிகேஷன் ஹவு டு அப்ளை வீடியோல நம்ம கண்டிப்பாக தெரிவிப்போம். ஸ்டே டியூன்ட், டேக் கேர், ஹேவ் எ நைஸ் டே. பை கைஸ்.